திருடிகளே சரணம். எம்பெருமானார் திருடிகளே சரணம். தீயர் திருடிகளே சரணம். ஜீயர் திருடிகளே சரணம். श्रीकैलेशदयापात्रं दीपत्यागरामो रवीन्द्र प्रवणं रामाचरणं उमे जामात्री रवीन्द्र पाठोत्तानमस्तकादिं भवमात्रमनिन्दते लक्ष्मीनाथ समारम्भां नाथे रामानुजनां अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां योनित्यमच्युतपदाम्बुजे जामोहतस्थगितराणि प्रणायामेन अष्टगुरोर्भवतोस्य जयसिन्धोः रामानुजस्य शरणौ शरणं प्रपद्ये मातापितायुवते संज्ञाविमुक्ति सर्वं यदे जयमेन दण्डयानां आद्यजनकुलसंविलाभिरामं श्रीमत्तदण्डनीवरं प्रणमामूर्ध्ना भूतं जगस्य महतात्मय भजनासक्ति भक्तिभारगुणशेखरे योनिवाहन् भक्ताङ्गेन परकाले श्रीनिष्ठान् जीवत्पराङ्कुमणिं कनकोऽस्मि नित्यम् लोकाचार्याय गुरवे कृष्णपादस्य तोणवे नमस्कारभूमिसन्तस्यै श्रीवासवे नमः. நம்முடைய ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்திலே நமக்கு எந்த விதமான எத்தனையோ உபகாரங்கள் பண்ணியிருந்தார். அதை நம்முடைய ஆழ்வார் ஆச்சாரியர்கள் பல விதத்திலே அனுபவித்துள்ளார்கள். அந்த எம்பெருமானுடைய உபகார பரம்பரை என்று கொண்டாடப்படுகிறது. பகவான் இந்த ஆத்மாக்களை உஜ்ஜீவனம் அடையும்படி செய்வதற்காக பல பல செயல்களை பண்ணி வருகிறார். இந்த உலகம் எல்லாம் அழிந்து, அதாவது பிரளயம் ஏற்பட்ட பிறகு இந்த உலகம் எல்லாம் அழிந்து போய் ஒன்றுமே இல்லாமல் தீர்க்கக்கூடிய காலத்தில் சிந்தையினோடு கரணங்கள் யாவும் என்று உன்னால் அந்தவர் தாண்டன் கண்டு என்று திருவரங்க சமங்கனார் காட்டும்படிக்கு இந்த ஆத்மாக்களுடைய கரண கலைகரங்கள் எல்லாம் அழித்திருந்த காலத்திலே, கரணங்கள் என்றால் இந்திரியங்கள், கலைகரம் என்றால் உடம்பு. இப்ப நாமெல்லாம் எப்படி இருக்கிறோம்? உடம்போட இருக்கிறோம், இந்திரியங்களோட இருக்கிறோம். இந்த உடம்பும் இந்திரியங்களும் இருக்கிறதுனாலதான் நம்மால செயல்களே பண்ண முடியாது. உடம்பு இல்லைன்னா இந்த ஆத்மா இல்லைன்னா காரியம் பண்ண முடியாது, ஒரு காரியம் பண்ண முடியாது. சரி, உடம்பு இருக்கு, இந்திரியங்கள் இல்லை என்றால், இந்திரியங்கள் என்றால் கண்ணு, காது, மூக்கு போன்ற இந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள், கர்மேந்திரியங்கள் 2 விதமாக அதை பிரித்து சொல்வார்கள். அதுவே ஞானேந்திரியங்கள் என்பவை மிக முக்கியமானவை. கண்ணு, காது, மூக்கு, தோல், நாக்கு என்று சொல்லக்கூடிய 5 இந்திரியங்கள். இந்த இந்திரியங்கள் இல்லைன்னா நம்மளால என்ன பண்ண முடியும்? அப்பொழுது நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. வெறுமனே உடம்பு இருக்கு, ஒருத்தருக்கு கண் பார்வையிலே இல்லை, காது கேட்கவில்லை, பொது உணர்ச்சியே இல்லை, சுவையே தெரியவில்லை, முகர்ந்து பார்க்கக்கூடிய அந்த இந்திரியமும் வேலை செய்யவில்லை. அப்படின்னா அவரால் என்ன காரியம் பண்ண முடியும்? ஒரு காரியமும் பண்ண முடியாது. இந்த 5 இந்திரியங்களும் இருக்கிறதுனால தான் நம்ம விஷயங்களை புரிந்து கொண்டு இந்தந்த இடங்களிலே இந்தந்த சூழ்நிலைகள் இருக்கின்றன என்பதை புரிந்து கொண்டு நம்மளால செயல்பட முடியும். செயல்படுவதற்கு கர்மேந்திரியங்கள் தான், கை, கால், இதே போல பலவற்றங்களை கழிக்கக்கூடிய அந்த உடம்பிலே அங்கங்கள், இதெல்லாம் நமக்கு வேணும். இந்த கர்மேந்திரியங்கள் இருக்கிறதால தான் நம்மளால காரியம் பண்ண முடியும். ஞானேந்திரியங்கள் இருக்கிறதால தான் நம்மளால விஷயங்களை புரிந்து கொண்டு கிரகித்துக் கொள்ள முடியும். இப்படியெல்லாம் இந்த கர்மக்கலை இடங்கள் இல்லாத காலத்தில், அதாவது அந்த காலங்களில் எவ்வளவு நாள் இருக்கும்னா ரொம்ப காலம் இருக்குமா. பிரளயம் முடிந்த பிறகு ஒரு பிரளயம் ஏற்பட்டு விட்டது, எல்லாம் அழிந்து விட்டது, உலகம் எல்லாம் மொத்தமாக அழிந்து விட்டது. அழியல்னா என்ன? பூதமாக இருந்த உலகமானது சூக்ஷமாக மாறிவிடுகிறது. பூதமாக கண்ணுக்கு தெரிகிறப்ப இந்த உலகமானது இப்போது இருக்கிறது. பழைய காலத்திலே இதே இடம் உலகம் வந்து இருக்கத்தான் போகுது. ஆனா நாம் பார்க்கக்கூடிய இந்த உலகமாக அது இருக்காது. எல்லாம் சூக்ஷ்ம நிலையிலே, உண்மைய நிலையிலே எல்லாம் இந்த மூல சந்தத்தையும் சொல்லக்கூடிய தமசு அதோட ஒட்டி கொண்டு இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய காலத்தில் ஆத்மாக்கள் எல்லாம் இப்பொழுது நாம் ஆத்மாக்களை கண்ணுக்கு பிரிக்க முடிகிறது. ஐயன் ஒரு ஆத்மா, இவரொரு ஆத்மா, இவரொரு ஆத்மா, இவரொரு ஆத்மா, இவரு தெரிய முடியும். எல்லா ஆத்மாக்களுக்கும் உடம்பு இருக்கு. உடம்பு இருந்தால் நம்மளால பிரிச்சு பார்க்க முடியாது. இதே பழைய காலத்திலே பிரளயம் முடிந்த பிறகு எல்லாம் அழிந்து போயிருக்கக்கூடிய காலத்திலே உடம்புங்கிறதே இல்லை, மொத்தமா எல்லாம் அழிந்து போய்விட்டது. அப்படியே தமசு இந்த மூல பிரகதி இருக்கிறது.
அப்ப இங்க இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் எல்லாம் எங்க இருக்கும் என்றால் இங்கேதான் இந்த சம்சாரத்திலே தான் இருக்கும். அந்த மூல பிரகிருதியிலே ஒட்டிட்டு இருக்கு. அப்ப அந்த ஆத்மாக்களை தனித்தனியாக இது ஒரு ஆத்மா இது ஒரு ஆத்மா பிரிச்சு பார்க்க முடியும். ஆனா பிரிச்சே பார்க்க முடியாது. அதனால பிரிச்சு பார்க்கறதுக்கு யாருமே இருக்க போறது இல்லை. பகவான் ஒருவன் மட்டுமே இருக்க போகிறான். அவன் மட்டுமே இருக்கிறான் சாஸ்திரம் சொல்லுங்க. அப்படி இந்த பகவான் மட்டும் இருக்கும் காலத்திலே அந்த ஆத்மாக்கள் எல்லாம் மூலத்துக்கு ஒட்டி கொண்டிருக்கின்றன. இப்படி நெடுங்காலம் அந்த நிலையிலேயே இந்த ஆத்மாக்கள் எல்லாம் ஒரு காரியமும் பண்ண முடியாமல் செயலிழந்து போய் இருக்கின்றன. அந்த சமயத்திலே தான் எம்பெருமான் என்ன பண்ணிக்கிறான் என்றால் தன்னுடைய கருணையினாலே மட்டும், ஏன் அப்ப கருணையினாலே மட்டும்னு சொல்லிக்கிறோம்னா இந்த உலகத்தை அவன் தன்னுடைய கருணையினாலே மட்டும் படைக்கிறான். ஏன் அப்படி சொல்லிக்கிறோம்? அது யாராவது கொஞ்சம் யோசிச்சு பார்க்க முடியுமா? எதனாலே பகவானுடைய கருணையினாலே மட்டும் உலகம் மீண்டும் படைக்கப்படுகிறது? யாருக்காவது இதை பற்றி யோசிக்க முடியாதா? ஏன்னா வேற எதுவுமே அவனை தூண்டுவதற்கான ஒரு வாய்ப்புமே இல்லை. அவனுடைய கருணை இல்லாமல் யாராவது அவனை படை எடுக்கணும்னா அதுக்கு யாருமே இல்லையே. இல்லை யாராவது அவனிடத்தை பிரார்த்திக்கிறார்கள், படைத்தாதான் இந்த உடம்பை கொண்டு ஏதாவது நல்ல காரியம் பண்ண முடியும் என்று பிரார்த்திக்கணும்னா அதுக்கு யாருமே இல்லையே. யாருமே இல்லாத ஒரு காலத்தில் அவன் மட்டும் தனியாக இருக்கும் பொழுது இந்த உலகமானது மீண்டும் படைக்கப்படுகிறது என்றால் எதனாலே படைக்கப்படுகிறது? பகவான் கருணையினாலே மட்டும் படைக்கப்படுகிறது. ஏன் இந்த உலகத்தை அவன் படைக்கிறான் என்றால் இந்த உலகமே அவனுக்கு ஒரு விடுதலையாக இருக்கிறது. இந்த சம்சாரம் முழுக்க அவனுக்கு ஒரு விளையாட்டாக இருக்கிறது. ஆனால் இந்த விளையாட்டினால யாருக்கு பிரயோஜனம்னா அவனுக்கு எப்படி இந்த விளையாட்டினால பிரயோஜனம் இருக்கும்? எந்த ஒரு விளையாட்டும் விளையாடுபவர்களுக்கு பிரயோஜனம் இருக்கும் பொழுது எத்தனையோ மட்டை அடிக்கிற விளையாட்டெல்லாம் இருக்கு, பந்தை தூக்கி போட்டு விளையாடுற விளையாட்டெல்லாம் இருக்கு. அதுல முதல்ல யாருக்கு பிரயோஜனம்? விளையாடுகிறவர்களுக்கு பிரயோஜனம். மற்றவர்களுக்கெல்லாம் நஷ்டம்தான். நம்ம பணத்தை கொடுத்து அந்த விளையாட்டை பார்த்துட்டு வரோம். எவ்வளவு ஒருத்தர் சம்பாதிக்கிறதுக்கு நம்மளே பணத்தை கொடுத்து அதுக்கு கையாவது கட்டணும், அவங்கள துண்டு குதிக்கணும். இதெல்லாம் நம்ம பண்ணினால்தான் நம்ம அங்கே ஒரு வெற்றியாவே கருதுவார்கள். இல்லைன்னா இனிமே இப்படி உட்காந்துருக்காங்க இடிச்ச குடி மாதிரி ஒண்ணுமே பண்ணாம இருக்காங்க. இதுக்கு நீ எல்லாம் இங்க பார்க்க வர, போயிட்டு வா நீ எல்லாம் பார்க்க வர ஒன்றும் பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லிடுவாங்க. நாம கையை கட்டணும், குதிக்கணும், அப்படியே ஆண் கட்டணும். இதெல்லாம் எப்போ பணத்தை வரை கொடுத்துட்டு நாமே பணத்தையும் கொடுத்துட்டு நாமே அவர்களுக்கு இந்த எல்லாம் பண்ணிட்டு கடைசியில் என்ன பண்ணணும்? ஒண்ணு வருத்தப்பட்டு வரணும். ஐயோ நம்ம எந்த ஒரு கூட்டத்தை ஆதரிக்கணுமோ அவர்கள் தோற்று போயிட்டார்கள் என்று அழுத்தே வெளியே வருவார்கள். இல்லைன்னா இதுவே பரவாயில்ல, அழுத்தத்தாலே பரவாயில்ல. இல்லைன்னா அவனுக்கு இருக்க ஒரு கூட்டம் ஜெயிச்சிருச்சுன்னா ஏதோ தானே ஜெயிச்சதை போல வெளியில சந்தோஷமா வெளியில வருவான். வீட்டுக்கு போனா வீட்டுக்கு அவனுக்கு அடிக்கடி என்னென்ன சண்டை உண்டோ என்னென்ன பிரச்சனை உண்டோ அதெல்லாம் அவனுக்கு அப்பதான் தெரியும். அது வரைக்கும் என்ன செஞ்சுருக்கான்? தானே இந்த உலகத்தை ஜெயிச்சிட்டோம், எவ்வளவு ஜெயிச்சா அவன் ஏதோ லட்சமா கோடியா பணத்தை வாங்கிட்டு போறான். இவன் சந்தோஷமா வெளியில வரா, தானே ஜெயிச்சா மாதிரி தன்னுடைய பிள்ளை குழந்தைகள் ஜெயிச்சதை போல வெளியில வருவான். வெளியில வீட்டுக்கு போன பொறுத்தா எல்லாம் அவனுக்கு உண்மை நிலைகள்லாம் தெரியும். ஐயோ இதுக்கு பணம் கட்டுறதுக்கு பணம் இல்லையே, அதுல போய் 1000 ரூபாய் கொடுத்துட்டு வந்துட்டோமே, இதை வச்சு தந்தா ஒரு 4 அரிசி வாங்கிக்கலாம்னு கூடியிருந்தா எத்தனையோ ஏழை குடும்பங்கள் இருக்கிறவங்க கூட இதெல்லாம் சாப்பிட்டு பணத்தை தொலைப்பிடித்து வருகிறார்கள். ஆனா அவர்களுக்கு எல்லாம் ஏதோ ஒரு சந்தோஷம் கிடைக்கிறது. ஆனா அந்த சந்தோஷத்தை விட உண்மையான சந்தோஷம் யாருக்கு? இந்த போட்டியில விளையாடுகிறவர்களுக்கு தானே. ஏன்னா அவன் ஜெயிச்சாலும் தோற்றாலும் அவனுக்கு பணம் வரப்போகும். எப்படி அவனுக்கு சம்பளம்? அவன் போய் விளையாடுறதுக்கு அவனுக்கு சம்பளம் கொடுக்குறான். அதுலயும் ஜெயிச்சானா நிறைய பணம். அந்த மாதிரி நினைச்சே பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு தான் பணத்தை வாங்கிட்டு போறான். அப்ப எவ்வளோ பணத்தை சம்பாதிச்சு போறதுக்கு இவன் போய் துன்பமோ இன்பமோ பட்டுட்டு வர போறான். இதுக்காக என்ன சொல்றேன்னா இந்த விளையாட்டை விளையாடுகிறவர்களுக்கு ஆனந்தம் இருக்கும் இல்லையா? அதே போல பகவான் இந்த சம்சாரத்தை தன்னுடைய விளையாட்டாக வைத்துக் கொள்வதனாலே அவனுக்கு எப்படியே ஆனந்தம் இருக்கிறது. ஆனா அந்த விளையாட்டினாலே இப்பொழுது நமக்கு பல பிரயோஜனம் ஏற்படுகிறது. நம் போன்ற ஆத்மாக்களுக்கு பிரயோஜனம் ஏற்படுகிறது. இது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம்? இந்த விளையாட்டிலேயே பார்த்தோம்னா இப்போ இந்த வேடிக்கை பார்க்க வந்தவர்கள் அவர்கள் தோற்று போனாலும் ஜெயிச்சாலும் ஏதோ கஷ்டத்தோடையும் இன்பத்தோடையும் போக்குறார்கள் இருக்குது ஒரு பக்கம். ஆனா இது போல ஒரு விளையாட்டு நடக்கிறதுனால என்ன ஆகுது? எத்தனையோ பேருக்கு வியாபாரம் நடக்குது. கடையில வரா ஏதோ ஒரு குளிர்பானத்தை விற்கிறான், அவன் அவனுக்கு 1 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சுட்டு போயிடுறான். இன்னொருத்தன் ஏதோ தொப்பியை விற்கிறான், அவனுக்கு 1 கோடி சம்பாதிச்சுட்டு ஒரு 2 மாசத்துல ஒரு 1 கோடி சம்பாதிச்சுட்டு அவன் போயிடுறான். இப்போ யாரோ ஒருத்தர் ஒரு விளையாட்டை ஏற்பாடு பண்ணி அவர்கள் நடத்துவதனாலே மற்றவர்களுக்கு பிரயோஜனம் நடக்கிறது இல்லையா? அதே போல பகவான் இந்த விளையாட்டை இந்த சம்சாரத்தை விளையாட்டாக பண்ணினாலும் அவன் மிகவும் நல்லவனாக இருப்பதனாலே எம்பெருமான் மிகுந்த
உதார உள்ளம் கொண்டவனாக இருப்பதனாலே அவனுடைய அந்த செயலினாலே பலருக்கு பிரயோஜனம் ஏற்படும். அந்த பலன் யாரு? நம் போன்ற ஆத்மாக்கள் தான். இந்த சம்சாரத்தில் இருக்கிற ஆத்மாக்களுக்கு ஏதோ நன்மைகள் இந்த பகவானுடைய விளையாட்டினாலே ஏற்படுகிறது. அப்ப பகவானுடைய விளையாட்டு என்று இந்த சம்சாரத்தை நாம் சொன்னாலும் சில பேர் உடனே வஞ்சிக்கிட்டு வந்துருவா. நாங்கெல்லாம் இந்த சம்சாரத்தை கஷ்டப்படுறது பகவான் விளையாட்டா இருக்கா? நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன், சம்சாரத்தை எத்தனை தெளிவு எடுத்திருக்கேன், எங்கேயோ அடிபட்டிருக்கேன், எங்கேயோ கஷ்டப்பட்டிருக்கேன், இதெல்லாம் பகவானுக்கு விளையாட்டான்னா அவன் அப்படி ஒரு விளையாட்டை ஏற்படுத்துவதனால்தான் நாம் ஏதோ ஒரு காரியமாவது பண்ணக்கூடிய நிலையிலே இருக்கிறோம். இல்லைன்னா வெறுமே இந்த ஆத்மாக்கள் அந்த மூல பிரபஞ்சத்தோட ஒட்டி கொண்டிருந்து ஒரு பிரயோஜனமும் இல்லாமல் அப்படியே இருக்க வேண்டியதான். சம்சாரத்திலே ஒரு காரியமும் பண்ணாமல், ஒரு இன்பமும் இல்லாமல், துன்பமும் இல்லாமல் அப்படியே இருக்க வேண்டியதான். அந்த நிலை மாற வேண்டும் என்பதற்காகத்தான் பகவான் முதல்ல இந்த சிருஷ்டி என்கிற ஒரு காரியத்தை பண்ணுகிறான். இந்த சிருஷ்டி என்பதை அவன் பண்ணுவதனால்தான் மேலே இந்த ஆத்மாக்கள் ஏதோ ஒரு நல்ல காரியம் பண்ணி இந்த சம்சாரத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கான ஒரு சின்ன வாய்ப்பாவது அவனுக்கு ஏற்படுகிறது. ஆக அவன் பண்ணக்கூடிய இந்த உபகார பரம்பரைகளிலே முதல் உபகாரம் என்பது சிருஷ்டி பண்ணுவது. தன்னுடைய கருணையினாலே மட்டும் இந்த உலகத்தை படைக்கிறான். நம்முடைய வைதிக தர்மத்திலே தான் இந்த சிருஷ்டிங்கிறது மீண்டும் மீண்டும் நடக்கிறது. ஏதோ ஒரு நாள் பல மதங்கள்லாம் இருக்கு, வெளிநாட்டிலிருந்து வந்த மதங்கள்லாம் இருக்கு. அங்கெல்லாம் எப்படி சொல்லுவார்கள், திடீர்னு கடவுளுக்கு தோணிச்சதோ படைக்கணும்னு தோணிச்சு, இன்னைக்கு படைக்க தொடங்கினான். இந்த படைப்பு ஏதோ 5000 வருஷம் 10,000 வருஷம் ஓடும். அது முடியும் பொழுது யாரெல்லாம் நல்லவர்களோ, நல்லவர்கள் அவனை பொறுத்தவரைக்கும் எது, அவனுடைய தெய்வத்தை ஒத்துக்கொள்கிறவர்களோ நல்லவர்கள், அவனுடைய தெய்வத்தை ஒத்துக்கொள்ளாதவர்கள் கெட்டவர்கள். அப்ப அவனுடைய தெய்வத்தை ஒத்துக்கொண்டு அவன் சொல்படி கேட்கிறவன் அவன் நல்லவனா இருப்பான், அவனுக்கு சொர்க்கம். அதுபடி கேட்காதவர்கள் நரகம். அவர்கள் எப்போதும் அந்த நல்லத்துல கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கும். இவ்வளவுதான் மற்ற மதங்கள் தான். ஆனா அதுல எந்த ஒரு நீதியும் இல்லை, ஒரு நியாயமும் இல்லை. திடீர்னு கடவுளுக்கு தோணு படைத்தான். அவன் ஏதோ ஒரு கோடி ஆத்மாக்கள், அது ஆத்மான்னு கூட அவர்கள் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள் வச்சுக்கலாம். ஏதோ ஒரு கோடி வெற்றிகள் இருக்கார்கள். அதுல ஒரு 50 பேர், ஒரு 50% நல்லவர்களாக இருக்கிற, ஒரு 10% நல்லவர்களாக போகிறார்கள், 90% நரகத்துக்கு போக போகிறார்கள்னா இது என்ன? இது ஒரு நியாயமாக இல்லை. அவர்கள் எப்படி இந்த காரியத்தை பண்ணுகிறார்கள், எதனாலே இப்படி நல்ல காரியத்தை பண்ணுகிறார்கள், எதற்காக அவர்கள் கெட்ட காரியத்தை பண்ணுகிறார்கள், இதெல்லாம் இவர்கள் கையில இருந்து கடவுள் மட்டும் தெரிஞ்சு இப்படிங்கிற தெரிஞ்சுன்னா அவர்களுக்கு வழியே இருக்காது. ஆனா நம்முடைய வைதிக சம்பிரதாயத்துல தான் வைதிகமாகனா இந்த சிருஷ்டியானது மீண்டும் நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. அனாதி காலமாக ஒரு ஆரம்பமே இல்லாமல் இந்த சம்சாரிகள், இந்த சம்சாரத்தில் இருக்கிற ஆத்மாக்கள் எல்லாம் மீண்டும் மீண்டும் பிறக்கிறார்கள். அப்ப பகவான் என்ன பண்ணுகிறார்? அவர்களுக்கு அந்த பிறப்பை அவன் ஏற்படுத்தி கொடுக்கிறான். இந்த பிறப்பை ஏற்படுத்தி கொடுத்து அவர்களுக்கு என்று ஒரு சுவாதந்திரத்தை கொடுக்கிறான். நீங்கள் உங்களுடைய ஏதோ ஒரு நல்ல காரியத்தை பண்ணுவதற்கான வாய்ப்பை நான் ஏற்படுத்திக் கொள்கிறேன் என்று பகவான் பண்ணி கொடுக்கிறான். ஒரு தடவை ஒருத்தர் அதிலே அவர்களாலே அதிலே முன்னேற முடியவில்லை என்றால் அத்தோடு அவர்களுக்கு நஷ்டம் மொத்தமா அழிந்தது கிடையாது. மீண்டும் அவர்கள் முயற்சி பண்ணலாம், மீண்டும் முயற்சி பண்ணலாம். பெரிய பெரிய தவறுகள் பண்ணுகிறார்களா, நரகத்துக்கு போவார்கள். நரகத்துக்கு போனா அவ்வளவு நாள் இல்லை, அங்கிருந்து திரும்பி மீண்டு வரலாம். திரும்பவும் இவனுக்கு ஒரு பிறகு எடுப்பதற்கான வாய்ப்பு ஏற்படுகிறது. திரும்பவும் இவன் ஏதோ ஒரு நல்ல காரியம் பண்ணுவதற்கான வாய்ப்பு ஏற்படுகிறது. இப்படி பகவான் கருணை எண்ணத்தோடு மீண்டும் 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 இந்த உலகத்தில் படைத்து ஆத்மாக்களுக்கு வாய்ப்பு கொடுத்து கொண்டே இருக்கிறான். ஒன்று ஒன்று உலகம் படைத்தான் என்று ஆழ்வார் காட்டுகிறார். பொருளன்றி உலகம் படைத்தான் என்றெல்லாம் இப்படி ஆழ்வார் பலவிதத்திலே காட்டுகிறார். பெருமான் மீண்டும் மீண்டும் இந்த உலகத்தை படைக்கிறான். இதுக்காக இந்த ஆத்மாக்களுக்கு ஏதோ ஒரு வாய்ப்பு கிடைத்து இவர்கள் உஜீவனம் அடைவார்களா, நன்மையை பெறுவார்களா என்பதை பார்ப்பதற்காக எந்தவிதமான அப்படி முயற்சி பண்ணுகிறான். அப்படி அவன் பண்ணக்கூடிய முதல் நல்ல காரியம் என்றால் இந்த உலகத்தை சிருஷ்டிப்பது. உலகத்தை சிருஷ்டிக்கிறான். அதிலே இந்த ஆத்மாக்களுக்கு கரண கலைகளை கொடுக்கிறான். இந்த உலகத்தை படைச்சா போதுமா, ஆத்மாக்களுக்கு ஏதோ ஒரு சௌகரியம் பண்ணி கொடுக்கணுமே, அதுக்காகத்தான் கரண கலைகளை கொடுக்கிறான். கரணங்கள் தான் முன்னாடியே பார்த்தோம். இந்திரியங்கள், கலைகள் தான் உடம்பு. இப்போ உடம்பு இந்திரியங்களையும் ஆத்மாவுக்கு அவன் கொடுக்கிறான். ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் கொடுக்கிறான். எப்படி கொடுக்கிறான்? அந்தந்த ஆத்மாவுடைய 3 ஜென்மம் கர்மங்கள் எல்லாம் இருக்குது. ஜென்மம் 4 கர்மா அவர்கள் கர்மங்கள் பண்ணிப்பார்கள். அந்த கர்மத்தின் அடிப்படையாகவும் அந்த ஆத்மா என்னவாக பிறக்க வேண்டும் என்று கடைசியில விரும்பினானோ அந்த கடைசியில அந்த எண்ணத்தினாலேயும்
அந்த ஆத்மாவுக்கான பிறகு எந்ததுமா கொடுக்கிறான். அப்போ பகவானை பத்தி நம்ம நினைக்கணும். இப்போ ஒரு அனெக்ஸ்பெக்டட் ஆத்மாக்கள் இந்த உலகத்திலே இருக்காரு. அந்த ஒவ்வொரு ஆத்மாவுடைய கர்மம் என்ன, அதுவும் இந்த கர்மங்கிறது இதுக்குனே இல்லை, அனாதி காலமா வந்துட்டே இருக்கு. எவ்வளவு பிறவிகள் முன்னாடி போயிட்டே இருக்க வேண்டியதான். அப்படி அனாதி காலமாக வந்திருக்கக்கூடிய பிறப்புகளிலே அவர்கள் பண்ணியக்கூடிய கர்மங்கள் எல்லாம் பகவானுக்கு தெரியும். இதெல்லாம் யார் ஞாபகம் வச்சுட்டா, எல்லாருமே பகவான் தான் ஞாபகம் வச்சுருக்கான். நான் பண்ணின கர்மம் என்னன்னு எனக்கு மறந்து போகுது. இன்னைக்கு காலையில என்ன சாப்பிட்டாலும் கேட்டாலும் நம்ம சொல்ல தெரியாது. அந்த அளவுக்கு தான் நம்முடைய ஞாபகம் தெரியும். இப்படி இருக்க நமக்கு என்ன பிறவியை எடுக்க வேண்டும், என்ன நமக்கு சூழ்நிலைகள் இருக்க வேண்டும், இதெல்லாம் யார் ஞாபகம் வச்சுட்டு கொடுக்குறாங்க? பகவான் ஞாபகம் வைத்துக் கொண்டு ஒவ்வொரு ஆத்மாவுடைய எத்தனை காலமாக இருக்கிற கர்மப்படி அவன் ஞாபகம் வச்சுருக்கான். அப்ப அவன் எப்படிப்பட்டவனாக இருக்கணும். அதனால்தான் அந்த பகவானுக்கு அவ்வளவு பெருமை. நம்முடைய சம்பிரதாயத்திலே இந்த பகவான் என்பவர் சர்வஜன் சர்வசக்தன் இதெல்லாம் கொண்டாடக்கூடியவர்கள், எல்லாம் அறிந்தவன், எல்லா பெயர்களையும் செய்யக்கூடியவன். இப்படியெல்லாம் அந்த பகவானை சாஸ்திரங்களும் சரி பெரியவர்களும் சரி கொண்டாடுகிறார்கள். அப்படி பகவான் இந்த உலகத்தை படைப்பதற்கு 2வது காரியம் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, எல்லா ஆத்மாக்களுக்கும் உடம்பையும் அவர்களுக்கு இந்திரியங்களையும் கொடுக்கிறார். இதை கொடுத்த பிறகு இப்ப என்ன பண்றது, இந்த ஆத்மாக்களுக்கு உடம்பு கிடைச்சிட்டு இந்திரியங்கள் கிடைச்சிருக்கு. இப்போ உடனே அவர்கள் ஏதாவது காரியம் பண்ண தொடங்குவார்கள். நமக்கே இப்போ ஒரு எந்த ஒரு வாய்ப்பும் இல்லாமல் இருந்தோம்னா அடங்கி இருக்கும். சரி இப்போ என்ன வேணா பண்ணி வராங்க அப்படின்னு கொடுத்தா என்ன பண்ணுவோம், இஷ்டத்துக்கு நம்ம சொல்ல ஆரம்பிச்சிருவோம். அது போல உடம்பு இந்திரியங்கள் இல்லாத வரைக்கும் இந்த ஆத்மா அடங்கி இருந்தா ஒன்றும் பண்ண முடியல. உடம்பை எந்திரியங்களையும் கொடுத்த பிறகு இவன் செயல்புரிய ஆரம்பிக்கிறான். அது எப்படி செயல்புரிகிறான்னா, அதுவும் சிதி சக்தி பிரபஞ்ச சக்தி என்று இவனுக்கு செயல்புரியக்கூடிய திறன், சிந்திக்கக்கூடிய திறன், இதெல்லாம் பகவான் கொடுக்கிறான். ஏன்னா உடம்பு எந்திரியங்கள் இருந்தா மட்டும் போதுமா? அதுக்கு மேல இந்த உடம்பு எந்திரியத்தை வச்சு இந்த ஆத்மா ஒரு காரியம் பண்ணணும்னா சிந்திக்கக்கூடிய திறன் இருக்கணும், இந்த சிந்தனை சக்தி இருக்கணும், அதே போல செயல்புரியக்கூடிய சக்தி இருக்கணும். அதையும் எம்பெருமான் கொடுக்கிறான். அதை பெற்ற உடனே இவன் காரியம் பண்ண ஆரம்பிக்கிறான். இத்தனைக்கும் அவன் காரியங்களை அவன் பண்ணி சொல்லிக்கிறார்கள். அப்படி இருக்கும்பொழுது பகவான் பார்க்கிறான், இப்படியெல்லாம் இவர்கள் காரியம் பண்ணியிருந்தால் இன்னும் கீழே புரிந்திருப்பார்கள். அதனால இவர்களுக்கு நாம் சாஸ்திரத்தை கொடுக்கலாம் என்று இந்த சாஸ்திரம் என்று வேதம் என்கிற சாஸ்திரம், முதலில் வேதம் என்கிற சாஸ்திரத்தை தன்னுடைய திருவுள்ளத்திலே வைத்துக் கொண்டிருக்கிறான். பிரளயமாகும் பொழுது எல்லா சாஸ்திரமும் தன்னுடைய திருவுள்ளத்தில் தேக்கி வைத்துக் கொள்கிறான். பிறகு சக்தி வரும்பொழுது அந்த சாஸ்திரங்களை பிரம்மாவுக்கு முதலே உபதேசிக்கிறான். இந்த பிரம்மா மூலமாக சாஸ்திரங்களானது பரவுகின்றன. இப்படி சாஸ்திரங்கள் கொடுக்கிறான். சாஸ்திரங்கள் கொடுத்ததுனால என்ன பிரயோஜனம்? இப்ப இந்த ஆத்மாக்கள் உடம்பு இந்திரியங்கள் சக்தி பிரவருத்தி சக்தி இதெல்லாம் கொண்டுதான் இருக்கின்றன. அப்படி இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் இப்பொழுது இந்த சாஸ்திரம் என்கிற ஒரு வரைமுறை அதை அறிந்து கொண்டார்கள் என்றால் அதிலே காட்டும்படிக்கு இந்த சாஸ்திரம் சொல்லும்படிக்கு இதை பண்ணி இதை பண்ணாது சாஸ்திரம் சொல்லுது. நீ இப்போ சஞ்சாவனம் பண்ணு, பிராமணனா இருந்தாலும் சத்திரியனா இருந்தாலும் விஷயனா இருந்தாலும் அவன் சஞ்சாவனம் பண்ண வேண்டும் சொல்லுகிறது. அதே போல இதை பண்ணாதே, உயிர்களுக்கு துன்பத்தை கொடுக்காது, வெங்காயம் ஒளி கொண்டு போன்ற பதார்த்தங்களை சாப்பிடாது, மற்றவர்களை வாக்காலேயோ மனதாலேயோ உடல்காலேயோ அவர்களுக்கு துன்பத்தை கொடுக்காது, எப்படியெல்லாம் சாஸ்திரங்கள் சொல்லுகின்றன. இதையெல்லாம் கேட்டு இவன் ஒழுங்காக நடக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. இவருக்கே சாஸ்திரம் அறியாதவனாக இருந்தான் என்றால் என்ன பண்ணுவான்? தன்னுடைய இஷ்டத்துக்கு சாஸ்திரம் அறியலைன்னா அவனுக்கு ஆத்மான ஒன்று இருக்கிறதே தெரியாது. அவன் எந்த உடம்புல இருக்கணும் அந்த உடம்பாகவே தன்னை நினைத்துக் கொண்டு, இப்போ சிங்கமா இருந்தாலும் அந்த சிங்கமாகவே தன்னை நினைத்துக் கொண்டு சிங்கத்தை போலவே எல்லா கதையும் பண்ணணும். மனித உடலில் இருந்தால் அதுக்கு தேவையான பசி, அதுக்கு தேவையான தாகம், அதுக்கே அவன் வழி பண்ணி கொண்டிருப்பான். அதுக்கு மேல அவன் சிந்திக்க மாட்டான். அதே சாஸ்திரத்தை அவன் அறிந்தான் என்றால் தன் ஆத்மா என்பதும் தனக்கு இருக்கக்கூடிய உடம்பு என்பதும் தெரிந்து அதுக்கு மேலே இந்த உணவுக்கு காரியங்கள் நாம் பண்ண வேண்டும் என்பதை ஆராய்ந்து பார்த்து சாஸ்திரத்திலே காட்டுகிறது அவன் நடப்பதற்காக ஒரு வழி ஏற்படுகிறது. அப்ப பகவான் பண்ணக்கூடிய அடுத்த உபகாரமானது நன்மையானது சாஸ்திரத்தை கொடுப்பது. சாஸ்திரமானது என்ன காட்டுகிறது? எந்த சாஸ்திரமாக இருந்தாலும் முக்கியமாக நாம் ஆத்மா இதெல்லாம் அறிந்து நமக்கு குறிக்கோள் பகவான் என்பதை சாஸ்திரம் முக்கியமாக காட்டுது. அப்படி இந்த சாஸ்திரம் காட்டினாலும் இந்த சாஸ்திரத்தை நாம் பார்த்து அதை புரிந்து கொள்ளக்கூடிய மனநிலையே நாம் பலரும் இல்லை. சாஸ்திரம் இருக்குன்னு சொன்னாலும் அதை கேட்டு நடக்கிறவர்கள் பலரும் இல்லை.
அதனாலே பகவான் என்ன பண்ணுகிறான், தானே அவதாரங்களை பண்ணுகிறேன். சரி, நாமே அவதாரங்களை பண்ணி இந்த உலகத்துக்கு எல்லா நன்மைகளையும் பண்ணுவோம், அவர்களுக்கு தேவையான உபதேசங்களை பண்ணுவோம் என்று பகவானே அவதாரங்கள் பண்ணுகிறான். மீனோர் ராமேஸ்வரர் அதிபுரராய் மீனராமனாய் திணிவராமனாய் தானாய் தாமோதரன் கஸ்தூரிமானான் என்று ஆழ்வார்கள் பெருமையாளர் எடுத்து காட்டினார். முக்கியமா 10 அவதாரங்களை காட்டுகிறார். மத்திய கூர்ம வராக நரசிம்ம வாமன பரசுராம ஸ்ரீராம பலராம கிருஷ்ண கல்பி என்று இப்படி 10 அவதாரங்கள் முக்கியமாக காட்டப்படுகின்றன. ஆனா இந்த 10 அவதாரங்கள் வந்து முக்கியமான அவதாரங்கள் தான். முதலாம் எத்தனையோ பிரிவுகள் இருக்கிறார். இன்னின்ற யோனியமாய் பிறந்தால் இமையோ தலைவான்னு நம்மாழ்வார் காட்டுகிறார். அப்போ அவர் 10 அவதாரம் மட்டும் இருக்கல, கணக்கற்ற அவதாரங்கள். நமக்கு தெரிஞ்சது 10 மேலே இன்னும் 20 30 நமக்கு தெரியல. ஆனால் எத்தனையோ அவதாரங்கள் பகவான் பண்ணினார். அதான் கேட்பார், எல்லா அவதாரமும் இந்த பாரதிய நடக்குமா அப்படின்னு கேட்பார். நமக்கு தெரியாது. பாரதேசத்துக்கு மட்டும் நடக்கணும் சொல்லவும் முடியாது. நமக்கு தெரியாத அவதாரங்கள் பாரதேசத்துக்கு நடக்குது. நீங்களே எப்படிமான எத்தனையோ அவதாரங்கள் பண்ணிருக்கலாம், நமக்கு தெரியாம வந்திருக்கலாம். அவன் வந்துட்டு அவன் ஏதோ ஒரு காரியத்தை மட்டும் அவன் போயிருப்பான். அது அவனுடைய திருவுள்ள. எத்தனையோ தீபங்கள் இருக்கு, எத்தனையோ லோகங்கள் இருக்கு, எல்லா இடத்துலையும் எங்கெல்லாம் அவதாரங்கள் பண்ணுவான். இங்க மட்டும்தான் என்பது கிடையாது. அப்படி பகவான் அவதாரங்களை பண்ணி நமக்கு உபதேசங்கள் பண்ணிக்கிறான். அதுல முக்கியமாக உபதேசங்கள் பண்ணக்கூடிய அவதாரங்கள் பார்த்தா வராக அவதாரத்திலே எம்பெருமான் உபதேசம் பண்ணிக்கிறான். பூமி பிராட்டிக்கு நேரே உபதேசம் பண்ணிக்கிறான். அயகிரி அவதாரம் அதிலே எம்பெருமான் ஞானத்தை உபதேசிக்கிறான். மத்திய அவதாரம் வேதத்தை மீட்டுக் கொடுத்து ஞானத்தை பிரம்மாவுக்கு உபதேசிக்கிறான். ஹம்சாவதாரத்திலே தேவர்களுக்கு உபதேசிக்கிறான், பிரம்மாவுக்கும் உபதேசிக்கிறான். அதே போல ராமாவதாரத்திலே எம்பெருமான் உபதேசங்கள் பண்ணுகிறான். கிருஷ்ணாவதாரத்திலே முக்கியமாக பகவத்கீதையிலே நம்ம படித்து சுற்றி பல விதமான அவதாரங்களிலே எம்பெருமான் தான் உபதேசங்கள் எல்லாம் பண்ணுகிறான். சரி, இப்படியெல்லாம் பண்ணி பார்த்தாலே என்ன தெரிஞ்சு கிடக்குங்க. ஏதோ கொஞ்சம் பேர் விஷயங்களை புரிந்து கொள்கிறார்களே தவிர, ஏதோ சிலர் எம்பெருமானை பின்தொடர்கிறார்களே தவிர, எல்லாருக்கும் தான் எம்பெருமானே உடனே புறப்பட்டு போவதில்லை. எம்பெருமான உடனே சரணாகதி பண்ணுவதில்லை. எம்பெருமான் ராமாவதாரத்திலும் சரி, வராவதாரத்திலும் சரி, அதே போல கிருஷ்ணாவதாரத்திலும் சரி, அந்த எம்பெருமானையே தான் நம்பி இருக்க வேண்டும், அவனே தான் நாம் தஞ்சமாக பண்ண வேண்டும் என்று நேரே சட்டமாக உபதேசம் பண்ணுகிறான். அதை கேட்டு புரிஞ்சினவர்கள் எத்தனை பேர்? விரலுக்கு எழுதிருக்காங்க. 10 பேர், 50 பேர், 30 பேர், 40 பேர், இவ்வளவுதான் நமக்கு திரும்பி. இப்படியெல்லாம் எம்பெருமான் அதை பார்த்து கொண்டே இருக்கிறார். அது என்ன, இது நாம் அவதாரங்கள் பண்ணி உபதேசங்கள் பண்ணி கூட பிரயோஜனப்படவில்லையே எப்படி எம்பெருமான் வருந்திக்கிறான். அப்பொழுது அவன் அடுத்ததாக ஒரு யோசனை பண்ணி, சரி, நாம் அவதாரங்கள் பண்ணுவதை காட்டிலும் இங்கே இந்த உலகத்திலே இருப்பவர்களையே தேர்ந்தெடுத்து அவர்கள் மூலமாக இந்த உபதேசங்களை பண்ணலாம் என்று எம்பெருமான் நினைக்கிறார். எதுக்காக அப்படி நினைக்கிறார் என்றால், அந்த காலத்திலே சொல்லுவார்கள், இதெல்லாம் பரவலாக எல்லாருக்கும் தெரிந்த விஷயம்தான். ஒரு காட்டிலே போய் ஒரு மனித மான்களை வேட்டையாடி என்ன பண்ணுவாங்க, வேடன் முதல்ல ஏதோ ஒரு சின்ன மானை பிடித்து கொண்டு வந்துடுவான். எப்படியோ ஒரு தாய் மானை ஏமாற்றி அது எங்கேயா போயிட்டு ஒரு சின்ன மான்குட்டியை பிடித்து கொண்டு வந்து விடுவான். அதை நல்லா பழக்குவான். அந்த மான்குட்டியை நல்லா பழக்கி இவன் சொன்னபடியெல்லாம் அது கேட்கும்படிக்கு அதை பண்ணிடுவான். அதுக்கப்புறம் அந்த மான்குட்டி கொஞ்சம் பெருசாயிடும். இவன் இங்க போனா அங்க போகும், இங்க வாழ்னா இங்க வரும், அதெல்லாம் பண்ணணும். அந்த மானை கொண்டு போய் காட்டிலே விடுவான். அந்த மான் என்ன பண்ணும், அந்த மானுடைய பேட்டிலேயே எல்லா மான்களையும் பக்கத்துல அழைக்கும். உடனே எல்லா மான்களும் பக்கத்துல வரும். இவன் வலையை வீசி அந்த மான்களை தான் மொத்தமா பிடித்து கொண்டு வந்துடுவான். இப்போ ஒரே ஒரு மான்குட்டியை பிடித்து கொண்டதுனாலே இத்தனை மான்களை அவன் பிடிப்பதற்கு அவனுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுகிறது இல்லையா? அதைத்தான் இங்கே எம்பெருமானும் பண்ணிக்கிறான். இதே போலதான் யானையை ஏற்றி யானையை பிடிப்பார்கள்னு சொல்றாரு. சின்ன ஒரு யானை குட்டியை எப்படியோ கூட்டு வந்துடுவான். அதுக்கப்புறம் அந்த யானை குட்டியை பெருசாகி வளர்த்து அதை கட்டுப்படுத்தி வைத்து அதை பழக்கி அதுக்கப்புறம் அந்த யானையை கொண்டு போய் நிறுத்துவான். இந்த யானையை நிறுத்தி வைத்து விட்டு முன்னாடி ஒரு பெரிய பள்ளத்துக்கு போடுவான். அந்த பள்ளத்துக்கு போட்டி அதுல மக்கள் எல்லாம் போட்டு நிரப்பிடுவான். இந்த வேடனான மக்கள் எல்லாம் போட்டு நிரப்பி மேலே தெரியாத மாதிரி ஒரு புல்லெல்லாம் போட்டு வச்சுடுவான். இந்த யானை இங்கே இருந்து மற்ற யானைகளை கூப்பிடும். உடனே அந்த யானைகள் யானை தானே கூப்பிடுறது அப்படின்னு ஓடி வரும். வேகமா வந்து அந்த பள்ளத்துக்குள்ளே விழுந்துடும். எல்லா யானைகளும் அந்த பள்ளத்துக்குள்ளே விழுந்துடும். இப்ப அந்த பள்ளத்துக்குள்ளே அந்த விழுந்த யானையால வெளியில வர முடியாது. அதுக்கு பிறகு அவன் என்ன பண்ணுவான்னா, அந்த பள்ளத்துல இருக்கக்கூடிய யானைகளுக்கு உடனே கொடுக்காம அதை அப்படியே வலுப்பி அதை அப்படியே அடக்கி வச்சு கடைசியில அந்த யானைக்கு ஒரு தானியற்ற நிலை ஏற்படும் பொழுது அதுக்கப்புறம் அதை வெளியில எடுத்து வந்து இவன் அதை கட்டுப்படுத்தி வைத்து அதை இவன் காட்டுக்கொள்ளும்.
இப்படி ஒரு மானை கொண்டு மானை பிடிப்பாரை போலே, யானையை கொண்டு யானையை பிடிப்பாரை போலே சொல்லுவார்கள் இல்லையா? அதே போல எங்கே நான் பார்க்கலாம், நான் போய் பிறந்து இங்கே அவதாரங்கள் எல்லாம் பண்ணி இவர்கள் திருத்த பார்த்தா நம்ம பார்த்தாலே பயப்படுறான், எல்லாம் விலகி போயிடுறான். ஒண்ணு நான் யாருக்கு தெரிஞ்சு கொள்ளாமல் நானே ஏதோ ஒரு மனிதன் தான் அப்படி விலகி போய்விடுகிறார்கள். இல்லைன்னா நான் யாருக்கு தெரிந்து கொண்டு இவர்கள் என்ன நினைக்கிறார்கள், இவன் பரமேஸ்வரன், நாமும் சாதாரண ஆத்மா, எப்படி இவன் பக்கத்துல போராட்டு பயந்து போய் விலகி போய்விடுகிறார்கள். இப்படி ஆக மட்டும் கண்டு நாம் போய் பிறந்தாலும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. சரி, இனிமேல் நாம் மானை கொண்டு மானை பிடிப்பதை போல இந்த உலகத்திலே இந்த சம்சாரிகளை கொண்டே இந்த சம்சாரிகளை பிடிக்கலாம் என்று முடிவு பண்ணுகிறார். அப்படி முடிவு பண்ணி எங்கதான் இந்த உலகத்தில் இருக்கிற சம்சாரிகளுடைய சில பேரை தேர்ந்தெடுத்து அவர்களை ஆழ்வார்களாக ஆக்குகிறார். அதிலே பொய்யர் ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், திருமணிக்கு ஆழ்வார், நம்மாழ்வார், உலகி ஆழ்வார், குலசேகர் ஆழ்வார், ஆழ்வார், தொண்டழி பொய் ஆழ்வார், திருப்பான் ஆழ்வார், திருமுகை ஆழ்வார், ஆண்டாள் நாச்சியார், இப்படி இந்த ஆழ்வார்களை எல்லாம் ஆண்டாள் நாச்சியார் பூமி பிராட்டியுடைய அவதாரம் ஒரு பக்கம் இருக்கிறது. மற்ற ஆழ்வார்களை எல்லாம் இந்த மாதிரி பிறப்பிக்கிறார். அவர்களை கொண்டு நன்றாக உபதேசங்களை பண்ண வைக்கிறார். எந்தெல்லாம் பகவத்கீதையில என்னையே கரணமாகப்பட்டவர்கள், கஞ்சமாகப்பட்டவர்கள் எல்லாம் நானே தான் எல்லாம் வந்தெல்லாம் சொல்லிடுறான். அதையெல்லாம் கேட்டு எல்லாம் வழங்கி போயிடுறான். அதே விஷயத்தான் ஆழ்வார்கள் சொல்லி அவனையே பற்றங்கள், அவனையே பற்றங்கள், எந்தெல்லாம் என்னையே பற்றங்கள், என்னையே பற்றங்கள் எல்லாம் வளர்ந்து போய் கல்வி போயிட்டார். ஆழ்வார்கள் அவனையே பற்றங்கள், அவனையே பற்றங்கள்னா உடனே எல்லாரும் கொடுத்துட்டான். என்ன காரணம்னா, இது ஆழ்வார்கள் இப்படி சொல்ல எவ்வளவு பவ்யமா இருக்காது, அந்த எந்த மாநிலத்தில் எவ்வளவு ஆண்டு கொண்டு இருக்கிறார்கள், எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறார்கள். நாம என்ன சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறோம், ஆழ்வார்கள் எவ்வளவு ஆனந்தமா இருக்கார்களே, நாமும் அதே போல ஆனந்தம் அடையணும்னா அந்த எங்கெருமான பட்ட வேண்டும் போல இருக்கு அப்படின்னு நினைச்சு எல்லாரும் பட்டுக்கிறார்கள். அப்ப எங்கெருமானுடைய இந்த உபகார பரம்பரைகளில இந்த நேர்ந்து பார்த்தோம்னா திருப்தி பண்ணினது, அதுக்கு மேலே ஆத்மாக்களுக்கு உடம்பையும், அதுக்கு மேலே எதிரியங்களையும் சிற்சக்தி, பிரவர்த்தி சக்தி ஆகியவற்றை கொடுத்தது. அதற்கு மேலே தானே சாஸ்திரங்களை கொடுத்தது. சாஸ்திரங்களை கொடுக்கும் இவர்கள் திருந்தாதனாலே தானே அவதாரங்கள் பண்ணுவது, தானே அவதாரங்கள் பண்ணி இவர்கள் திருந்தாதனாலும் கடைசியிலே ஆழ்வார்களை திரட்டிட்டு அவர்கள் மூலமாக இந்த உலகத்தை திருத்த பார்ப்பது என்று இப்படி பலவிதமான உபகார பரம்பரைகளை நாம் பார்க்கிறோம். இதெல்லாம் எதுக்காக பார்க்கிறோம்னா, இன்னைக்கு நாம் இதெல்லாம் எதுக்காக பார்த்துருக்கோம்னா, நம்முடைய சிவகிதோ சம்பிரதாயத்திலே நமக்கு ரகசிய கிரந்தங்கள் மிக முக்கியமானது. இந்த ரகசிய கிரந்தங்களை நாம் எல்லாரும் அவசியம் காலக்ஷேபமாக கேட்டுக்கொள்ள வேண்டும். பெரியவர்களிடத்தை அது காலக்ஷேபமான இந்த ரகசிய கிரந்தங்களை எல்லாம் கேட்டோம்னா தான் நாம் நம்முடைய வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்பதை நாம் தெரிந்து கொள்வோம். நமக்கு என்ன இது பஞ்சசம்ஸ்காரமாக ஜீவிக்கிறவர்கள் அதிகாரத்தில் சொல்லிக் கொள்வாங்க தவிர, நம்முடைய வாழ்க்கை முறையை பார்த்தோம்னா பெரும்பாலும் நம்முடைய பூர்வாச்சாரியர்களுடைய வாழ்க்கையை இருந்தால் தான் இருக்கும். அவர்கள் ஒரு விதமாக வைராக்கியத்தோடு ஆசைகள் இல்லாமல் கையிலே புத்தியோடையே இப்படி ஞானத்தை வளர்ப்பதிய குறிக்கோளோட அவர்கள் வாங்கி வைத்தார்கள். நமக்கு வைராக்கியமே கிடையாது. இதே போல கைகரியத்திலே நிச்சயாக அதில் உலக விஷயங்கள நிச்சை ஏதோ கொஞ்ச நேரம் ஏதோ கைகரியத்தை பண்ணலாம்னு வருகிறோம். சரி, நல்ல ஞானத்தை வளர்த்துக்க பார்க்கணுமா, அதுவும் பண்றதில்லை. உலக விஷயங்கள் ஈடுபாடுதான் வளர்த்துக்க பார்க்கிறோம். சரி, பக்தியாவது நிறைய இருக்கா? ஆமா, பக்தி நிறைய இருக்கு. எங்க இருக்கு? கணவன், மனைவி, குடும்பம், குழந்தை, பணம், வீடு, வாசம், இதுல நிறைய பக்தி இருக்கு, இதுல நிறைய ஈடுபாடு இருக்கு. ஆக பூர்வர்களுடைய வாழ்க்கைக்கு நேர் எதிரான வாழ்க்கைகளை நமக்கு தெரியுது. எப்படி மாற்றிக்கிறது என்றால், பூர்வாச்சாரியர்கள் அவருடைய விளக்கத்தை எல்லாம் நம்ம காலத்துக்கு உங்களாக கேட்க வேண்டும். அது எத்தனையோ விஷயங்கள் இருக்கு, அதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். அந்த விஷயங்கள் எல்லாம் கடைசியில எதிரே கொண்டு வந்து நம்ம சேர்க்கிறது நம்மளுடைய சம்பிரதாயத்தில்னா ரகசிய கிரந்தங்களிலே மட்டும் சேர்க்கிறீங்க. இந்த ரகசிய கிரந்தங்களை நாம் நன்றாக அறிந்து கொண்டோம் என்றால் தான் இருக்கிறதே ஆழமான விஷயங்களை நன்றாக தெரிந்து கொண்டு ஒரு உறுதியோடு இந்த அம்சங்களை நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம கொண்டு வர முடியும். அதுக்காகத்தான் இந்த ஒரு சின்ன முன்னுரையை நாம் பார்த்தோம். இதிலே இப்போ பெருமாள் சொன்ன உபகார பரம்பரைகளை ஒரு விதமா பார்த்தோம். இதுல இன்னொரு விஷயம், பெருமாள் சாஸ்திரத்தை கொடுக்கிறான்னு பார்த்தோம், வேதத்தை கொடுக்கிறாங்க. பெருமாள் வேதத்தை கொடுத்த பிறகும் அந்த வேதத்தை மட்டும் நான் எல்லாரும் போய் உடனே படித்துக் கொண்டு வர முடியுமானா அதுவும் முடியாது. அதுக்குன்னு சில அதிகாரிகள் இருக்கிறா, அவர்கள் தான் படிக்க முடியாது. அவர்களுடைய வேதத்தை அத்தியனம் பண்றதுக்கே 10 வருஷம் 5 வருஷம் ஆகிடுது. அதுக்கப்புறம் அவர்கள் என்ன தோன்றுகிறது, இல்ல வேதத்தை நல்லா அத்தியனம் பண்ணிட்டோம், இனிமே இதை வச்சு எப்படி சம்பாதிக்கிறது அப்படின்னா போயிடுறார்கள். இந்த வேதத்தினுடைய அர்த்தம் என்னங்கிறத பார்க்கறதுக்கு ரொம்ப பேர் வருவது.
இப்படி இருக்கிறதுனால எம்பெருமான் என்ன பண்ணிடுறாங்க, இந்த வேதத்தினுடைய அர்த்தங்களை நாம் புரிந்து கொள்வதற்காக ஸ்ருதி இதிகாச புராணங்களை ஏற்படுத்துகிறார். யார் மூலமாக ஏற்படுத்துகிறார்னா பிரம்மா மூலமாகவும் ரிஷிகள் மூலமாகவும் ஸ்ருதி இதிகாச புராணங்களை ஏற்படுத்துகிறார். முதல்ல பிரம்மா தான் புராணங்களை எல்லாம் முடிக்கிறார். அதுக்கு பிறகு ரிஷிகள் அந்த ஸ்ருதிகளை எல்லாம் கொடுக்கிறார்கள். இந்த ஸ்ருதிகள் என்பது தர்மசாஸ்திரங்கள். அதை போலதான் நம்முடைய தினந்தோறும் நாம் பண்ண வேண்டிய அனுஷ்டானங்கள் எல்லாம் நமக்கு தெரிகிறது. அதே போல இதிகாசங்கள், ஆதி காவியமான ஸ்ரீராமாயணம், அதே போல பஞ்சம வேதமான மகாபாரதம், இதெல்லாம் நமக்கு இந்த வால்மீகி பகவான், வியாச பகவான் இவர்கள் மூலமாக ரிஷிகள் மூலமாக நம்ம கிடைக்கின்றன. இது மூலமாகவும் நாம் ஜீவனத்துக்கான வழியை தேடலாம். ஆனா அதுவும் நம்மளால பண்ண முடியாது. இதெல்லாம் பார்த்து எதிர்மானப்படுகிறாங்க. ஆழ்வார்கள் மூலமாக இந்த வேதத்தினுடைய சாரமான அர்த்தம், வேதம் சமீபேதம் பாரம் என்று சொல்லும்படி வேதத்தினுடைய சாரமான திவ்ய பிரபந்தங்களை கொடுக்கிறார். வெளிய தமிழிலே நாம் எல்லாரும் தமிழ் தேசத்திலே இருக்கிறார்கள் சுலபமாக அறிந்து கொள்ளும்படிக்கு தமிழிலேயே இந்த பாசங்களை ஆழ்வார்கள் அருள் செய்யும்படி எந்தமான அவர்களுக்கு நிலை பண்ணுகிறார். அந்த திவ்ய பிரபந்தங்கள், இந்த திவ்ய பிரபந்தங்களே நமக்கு உஜ்ஜீவனத்துக்கு முக்கியமான வழியாக காட்டப்படுகிறது. ஏன்னா வேதங்களை கற்றுக்கொண்டு அதிலே இருக்கக்கூடிய விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கு பல காலம் ஆகும். ஏன்னா வேதம் மிகப்பெரியது. அதுக்குள்ள இதிகாச புராணங்கள்லாம் பார்த்தா ஆயிரக்கணக்கான ஸ்லோகங்கள், லட்சக்கணக்கான ஸ்லோகங்கள் இப்படிலாம் இருக்கு. நமக்கு இருக்கிறது என்ன கொஞ்சமா பண்ணது ஒரு சின்ன தட்டில இருக்கு, இதுதான் முடிச்சுன்னு கொடுத்தா ரொம்ப சுலபமா இருக்கு. அப்படித்தான் ஆழ்வார்கள் 4000 திவ்யபிரபந்தங்கள் எடுத்து வாசகங்களே கொடுக்கிறார். ரொம்ப பேர் செஞ்சிருக்கோம். 4000 திவ்யபிரபந்தங்கள் எடுத்து சொன்னாலும் அதுல சரியா 4000 கணக்கெல்லாம் கிடையாது. 3500 3500 இதுதான் கணக்கு. இருந்தாலும் ஒரு தோராயமாக 4000 என்று பெரியவர்கள் எடுத்து காட்டுகிறார்கள். இந்த திவ்ய பிரபந்தங்களை எம்பெருமான் ஆழ்வார்கள் மூலமாக நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறார். அந்த திவ்ய பிரபந்தங்களுடைய அர்த்தங்களை எல்லாம் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் பிற்காலத்தில் ஆச்சாரியர்களை சிறப்பித்து எம்பெருமான் ஆச்சாரியர்கள் மூலமாக வியாக்கியானங்களை எம்பெருமான் ஏற்படுத்துகிறார். அப்ப ஆச்சாரியர்களை கொண்டு வியாக்கியானங்களை வரவழைக்கிறார். அந்த வியாக்கியானங்களை நாம் படிக்கணும்னா இப்ப அதுக்கு நிறைய நேரம் எடுக்கிறது. அதற்காக விஜயலோகாச்சாரியர் போன்ற பல ஆச்சாரியர்கள் பிற்காலத்திலே அந்த ரகசிய கிரந்தங்களை அருள் செய்கிறார். ரகசிய கிரந்தங்கள் என்பவை வியாக்கியானங்கள் அர்த்தங்களை எல்லாம் தொகுத்து நமக்கு ஒரே இடத்திலே நமக்கு தெரிய வேண்டிய முக்கியமான, தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான அர்த்தங்களை ஆச்சாரியர்கள் தொகுத்து கொடுக்கிறார்கள். அந்த ரகசிய கிரந்தங்கள் மூலமாக நாம் சம்பிரதாய அர்த்தங்களை மிக சுலபமாக அறிந்து கொள்ள முடியும். இதுக்காக நேரம் நம்ம ரகசிய கிரந்தத்துக்கு போயிடலாமல் அதுவும் பண்ணக்கூடாது. அதுக்காக இந்த பாசனங்கள் எல்லாம் நீங்கள் அந்தந்த தீர்தேசங்கள்ல போய் இவர்களுடைய ஏற்பாடுனாலே ரொம்ப அழகாக இந்த சபையில் ஸ்ரீகிருஷ்ண கேரள சபையிலிருந்து ஏற்பாடு பண்ணப்படுகிறது. பாசனங்களில் இதில் ஈடுபட்டு சேமிக்கிறது. அந்த பாசனங்களை சேமிக்க சேர்ந்து அதற்கு ஒரு அனுபவம் ஏற்படுகிறது. அந்த அனுபவத்துடைய சாரம் எங்க இருக்குன்னா ரகசிய கிரந்தங்கள். அப்ப பாசனங்களை நம்ம அர்த்தங்களோடு தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு அதனுடைய சாரத்தை நாம் இங்கே தெரிந்து கொள்ள வேண்டும், ரகசிய கிரந்தங்களையும் தெரிந்து கொள்ளலாம். நாம் பாசனங்களை தெரிந்து கொள்ள வேண்டும், அதிலே ஈடுபட வேண்டும். அதனுடைய சாரத்தை ரகசிய கிரந்தங்கள் மூலமாக தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த ரகசிய கிரந்தங்கள் அதை நாம் படித்தவர்கள் பார்த்தா முதல் நம் ரகசிய கிரந்தங்களை ஏடுபடுத்தி கொடுத்ததுன்னு பார்த்தா பராசர பட்டர் அஷ்டஸ்லோகின்னு ஒரு ரகசிய கிரந்தம் அனுபவிக்கிறார். இந்த ரகசிய கிரந்தங்கள் வந்து பெரும்பாலும் திருமந்திரம், துவயமகாமந்திரம், சரணஸ்லோகம் இருக்கக்கூடிய இந்த 3 ரகசியங்களுடைய விவரணமாகத்தான் இருக்குது. இந்த சிந்து அசித்தி ஈஸ்வரன் என்கிற இந்த தத்துவங்களுடைய விவரணமாக இருக்கும். இந்த சம்பிரதாயத்திலே ஆழ்பொருள்கள் அவர்களுடையதாக இருக்கும். இதுதான் ரகசிய கிரந்தங்கள் இருக்கக்கூடிய விஷயம். அப்படிப்பட்ட இந்த விஷயங்கள் எல்லாம் நமக்கு முதல்ல காட்டினவர்னு பார்த்தா பராசர பட்டர் தான் அஷ்டஸ்லோகின்னு ஒரு சுலோக கிரந்தம் அருளியிருக்கிறார். அதற்கு பிறகு பெரியவாச்சான் பிள்ளை சில ரகசிய கிரந்தங்களை அருளியிருக்கிறார். அதற்கு பிறகு விஜயலோகாச்சாரியர் அவர் மிக ஆச்சரியமாக 18 ரகசியங்களை முக்கியமாக அருளியிருக்கிறார். அது மட்டும் அருளியிருக்கிறார். ஆனா முக்கியமாக அஷ்டாதிக ரகசியத்திலிருந்து இந்த 18 ரகசியம் காட்டப்படுகின்றன. அதிலே முக்கியமான ரகசிய கிரந்தங்கள் என்று பார்த்தால் முமுக்கு பகுதி, தீவச்சனபுரம், தத்துவத்திரயம், அர்த்தபஞ்சகம், நவரத்ன மாலை, நவவித சம்பந்தம் போன்ற ரகசிய கிரந்தங்கள். இவற்றிலே இருக்கக்கூடிய ஒரு சில சாராம்சமான விஷயங்களை வரும் நாட்களிலே நாம் கொஞ்சம் அனுபவிக்கலாம். இன்றைய தினம் இந்த முன்னறிவோடு நிறுத்திக் கொள்ளலாம். முழுக்க நேரம் ஆயிடுச்சு. ஓரளவுக்கு நாம் பார்த்துருப்போம் இந்த ரகசிய கிரந்தங்கள் எப்படி வந்திருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இதுவுமே ஒரு
சரியான புரிதலோட அந்த விஷயங்களுக்குள்ளே போனோம்னா நமக்கு அதோடைய முக்கியத்துவம் நன்றாக தெரியும். எவ்வளவு பெரிய அந்த வேதத்தினுடைய சாரம் எல்லாம் அந்த ரகசிய கீர்த்தனைகள் இருக்கின்றன என்பதை நாம் பார்க்க போகிறோம். அதையெல்லாம் வரும் நாட்களிலே என்னென்ன முடியுமோ கொஞ்சம் கொஞ்சம் ஒரு 3/4 மணி நேரம் இப்போ கிரமமா இருக்கிறதுனால உங்களுக்கும் சேவா கால கிரமம் இருக்கு. அதையும் திருவரங்கத்திலிருந்து தெரிந்து கொண்டு வரணும். அதனால இந்த உற்சவமும் இருக்கிறதுனால ஏதோ ஒரு 3/4 மணி நேரம் ஒரு நாளைக்கு அந்த 3/4 மணி நேரத்துக்குள்ள என்ன விஷயத்தை அனுபவிக்க முடியுமோ அதை அனுபவித்து ஓரளவுக்கு நம்ம ஒரு அறிமுகம் பெற்றுக்கொள்ளலாம். அதுக்கு மேலே இந்த கிரந்தங்கள் எல்லாம் ரகசிய கிரந்தங்கள் பல கிரந்தங்கள் எல்லாம் நம்முடைய வலைத்தளத்திலேயே காலட்சேபங்களாக வைத்திருக்கிறோம். இதையே நாம் வலைத்தளங்களில் போட்டிருக்கிறதே எல்லாரும் அதாவது ஆகியோரை எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான். என்ன ஆயிடுச்சுன்னா ரகசிய கிரந்தம் சொல்லிட்டு யாருக்கு தெரியுமோ அவர்களுக்கு அது ரகசியமா இருக்கு. அந்த மாதிரி ரொம்ப ரகசியமாயிடுச்சு. அவ்வளவு ரகசியமா இருக்கக்கூடாது. ரகசிய கிரந்தம்னா என்னன்னா நாம் ஏகாந்தமாக பெரியவர்களிடத்தை கேட்டு தெரிந்து கொண்டு அனுபவிக்க வேண்டும் என்னுடைய குறிப்பாடு. அதுக்காக என்ன ஆயிடுச்சு, இப்போ அட்டபத்திரம் தெரியுமான 10 வருஷம் ஆகி 50 வருஷம் ஆயிடுச்சு அட்டபத்திரமே தெரியாது அப்படிங்கிறாங்க. அப்ப ரகசிய கிரந்தங்களுக்கு இந்த கிட்டத்தட்ட பிரயோஜனம் இல்லாமல் போயிடுச்சு அவர்களுக்கு. அப்ப ரகசிய கிரந்தங்கள் ரகசியமாக நாம் அனுபவிக்கிறது ஏதோ ஒரு தனியா ஒரு கோட்டையில அனுபவிக்கிறதுக்கு அந்த அளவுக்கு நம்ம ஒடுக்கமே தவிர அதுக்காக அது யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு அந்த மாதிரி எண்ணம் நம்முடைய பூர்வர்கள் கிடையாது. அது எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டியவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் வலைதளத்திலேயே அதை அமைத்து வைத்திருக்கிறோம். அது எப்படி நம்ம சொல்லுகிறேன் யாருன்னா முடியுமோ சௌகரிய கொள்ளுமோ. இப்ப எல்லாருக்கும் கையில ஒரு தொலைபேசி இருக்கு, வீட்டில நிறைய நேரம் நிறைய இருக்கு. அந்த இருக்கிற நேரத்தை நன்றாக செலவு பண்ண வேண்டும். ஏதோ காரியங்கள் நாம் செலவு பண்ணுவதை காட்டிலும் இதை போல சத்த விஷயங்கள் வரும்போது கூட பேசிட்டு வந்தோம். இந்த தொலைபேசி பேசி முதலான தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் வந்ததுனால எங்கெங்கயோ இருக்கிறவர்கள் தான் இன்னைக்கு நம்முடைய சம்பிரதாய விஷயங்களை கற்றுக்கொண்டு அதில் நன்றாக ஒரு புரிதலை பெற்றுக்கொண்டு கொஞ்சம் கொஞ்சமான அனுஷ்டானத்திலே கொண்டு வர முடியாது. எதுவுமே நாம் கற்றுக்கொள்ள வேண்டும், அது அனுஷ்டானத்தை கொண்டு வர வேண்டும். உடனே கற்றுக்கிறது மட்டும் பிரயோஜனம் இல்லை. எனக்கு இது தெரியும் அது தெரியும் சொல்லிக்கிறது மட்டும் பிரயோஜனம் இல்லை. அதை நாம் எப்படி அனுஷ்டானத்தை கொண்டு வர வேண்டும், மற்றவர்கள் உதவி பண்ணணும், ஒரு கைங்கரிகள் பண்ணணும். பிரயோஜனம் நாம் எந்த ஒரு பிரயோஜனத்திலே போகக்கூடாது. இதெல்லாம் நம்ம பேசுறத சொல்ல அனுஷ்டானத்தை கொண்டிருக்கிறோம். இந்த ஆச்சாரம் அனுஷ்டானம் வரும்பொழுதே ஆத்மாவுக்குன்னு ஆச்சாரங்கள் இருக்கு, உடம்புக்குன்னு ஆச்சாரங்கள் இருக்கு. இந்த ஆத்மாவுக்கான ஆச்சாரங்கள் நல்ல குணங்களை வளர்த்து கொண்டு நல்ல ஒரு சீவேஷனாக இருப்பது. உடலுக்கான அனுஷ்டானங்கள் ஆச்சாரங்கள் அது சித்தமாக உடம்பை வைத்துக் கொள்வது, தக்க சமயத்திலே அந்த கர்மங்களை பண்ணுவது. அதெல்லாம் 2 ஆச்சாரங்களும் சேர்த்து போனோம். ஆத்மாவுக்கான நன்மைகளுக்கு பண்றேன், ஆனா உடம்பிலே நான் நோக்கமாக இருக்க மாட்டேன், அதை எப்படி கொஞ்சம் குடிக்க மாட்டேன், திருமணம் எடுக்க மாட்டேன் அப்படி சொல்றதும் பிரயோஜனம் இல்லை. இதெல்லாம் நல்லா 12 திருமணம் எடுத்துக்கேன், ஆனா ஆத்மாவை பற்றி கவலையப்படுறது இல்லை, எல்லாம் தவறுகளே பண்ணிட்டு இருக்கேன் அப்படி சொல்றதும் பிரயோஜனம். ரெண்டுமே சேர்ந்து கைகோர்த்து கொண்டு போகலை. அதுக்கெல்லாம் நம்முடைய இருவர்களுடைய சீர்திருத்திகள், அவர்களுடைய திருவாக்குகள் அதுதான் நமக்கு உதவியாக இருக்கும். அதுல என்ன விஷயங்கள் இருக்குங்கிறதை அடுத்து வரக்கூடிய 5-6 நாட்களிலே நாம் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அனுபவிக்கலாம். உண்மையிலே வாய்ப்பு கிடைக்கும் பொழுது நீங்கள் எல்லாரும் யூடியூப்ல இருக்கக்கூடிய வீடியோஸ்ல எல்லாம் பார்த்து கொண்டு இந்த காலட்சேபங்களை கேட்டுக்கொண்டு நல்ல பொழுதாக போகலாம் என்று கேட்டுக்கொண்டு அமைகிறேன். தொடர்ந்து இதை போல கைகறிகள் பண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய கடகோபன் குடும்பத்தார், ராமநாதன் சுவாமி, பாலாஜி சுவாமி இவர்கள் எல்லாரும் பெரிய ஒரு ஊக்கத்தோட இந்த கைங்கரியத்தை பண்ணி வருகிறார்கள். இதை போல ஒரு 50 பேர் 100 பேரை சேர்த்து பாசனங்கள் சேவிக்க பண்ணி நல்ல ஒரு பிரசாதத்தை எடுத்துக்கொண்டு இதை போல ஒரு நல்ல சட்டங்களே இருக்கிறதுங்கிறதே ஒரு பெரிய விஷயம். அதை தொடர்ந்து பண்ணி வருவது பாராட்டத்தக்கது. மேலும் அவருடைய கைங்கரியங்கள் வளர்ச்சி வெற்றி நம்பி பெருமான காப்பிட்டு அமைகிறது. ஆழ்வார் திருமானார் கோயில்.org நம் சம்பிரதாயத்தின் பல்வேறு புத்தகங்களை பல மொழிகளில் வெளியிட்டுள்ளது. சம்பிரதாய அடிப்படை விஷயங்கள் முதல் ஆழ்ந்த அர்த்தங்கள் வரை உள்ளடக்கிய பல புத்தகங்கள் books.coil.org வலைத்தளத்தில் உள்ளன. இப்புத்தகங்களை வாங்க coil.org@gmail.com மூலமாகவோ அல்லது வாட்ஸ்அப் எண்கள் 8220151966 அல்லது 9600595273 மூலமாகவோ தொடர்பு கொள்ளலாம்.